வணக்கம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதுவும் அமெரிக்காவினுடைய தலையீடு தொடங்கிய பிறகு அது இன்னமும் விரிவடையுமோ என்ற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கிறது போர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா நம்ம எடுத்துக்கலாமா? அமெரிக்காவுடைய இந்த தலையீடு அப்படின்றது அதை எஸ்கலேட் பண்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கா? கட்டாயமா. இஸ்ரேல் தான் அக்ரெசர். போர ஆரம்பிச்சதே இஸ்ரேல். ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுடைய விமானப்படை போய் கிராஸ் பண்ணி தாக்குது, உள்ள போய் தாக்குதுன்னா அது போருக்கு அது ஆக்ட் ஆஃப் வார். அது போர ஆரம்பிச்சு வைக்கிறதுங்கிறத அர்த்தமாகுது. அதனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிறது ஒரு போர் 7 நாளா நடந்துட்டு இருந்திருக்கு. இப்ப அமெரிக்கா போர் ஆரம்பிக்கும் போதே அது கிளியரா தெளிவுபட தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிளான் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. அமெரிக்கா நியூக்ளியர் டாக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு போர்வையில இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவும் இன்வால்வ் ஆயிடுச்சு. நேற்றுக்கு நடந்த அட்டாக்ல அமெரிக்காவுடைய என்ட்ரி இந்த வார்ல அபிஷியலா ஆகுது. அப்ப இது ஒரு பெரிய எஸ்கலேஷன் தான்ங்கிறத காட்டுது. சரி, இப்போ தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மேல தான் அந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? இப்போ அமெரிக்கா வர்சஸ் ஈரானாக இது மாறிடுமா? மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஈரான் அவங்க கால்குலேட் பண்ணி மற்ற ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. முதல்ல இவங்க 3 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணதே ஒரு இன்டர்நேஷனல் லாக்கு ஒரு சீரியஸ் வயலேஷன். இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் IAEA ஏஜென்சி யூரோப்ல இருக்கு. அது எல்லாமே அமெரிக்காவுடைய வெர்ச்சுவல் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்களும் டிரான்ஸ்பரண்டா கிடையாதுங்கிறதெல்லாம் காட்டுது இது. அதனால ஒரு இன்டர்நேஷனல் வயலேஷன், அப்புறம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ் நார்ம். அதையும் வயலேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்டாக் பண்ணி அதில் டேமேஜ் ரேடியேஷனுக்கு லீட் ஆச்சுன்னா மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால இதெல்லாமே ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர்னு ஆக்சுவலாக மற்ற நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அதனால ஈரான் பொறுத்து கேர்ஃபுல்லா எஸ்கலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்களுடைய இம்மீடியட் அட்டாக் மெயினா டார்கெட் இஸ்ரேல். அதனால இஸ்ரேல இன்னும் பவர்ஃபுல் மிசைல்ஸ் வச்சு நேற்றுக்கு தாக்கியிருக்காங்க. சேதங்கள் நிறையவே ஆயிருக்கு டெலவீவ்லையும் ஹைஃபாவிலையும். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராக்சிஸ் ஹெஸ்புல்லா, ஹவுத்தி அவங்களும் வார்ல என்டர் பண்ணுவாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹவுத்திஸ் அவங்க மிசைல்ஸ் அமெரிக்கன் ஷிப்பிங்கை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரெட் சி ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி எக்கனாமிக் ஆங்கிளில் உலகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ஈரான் பார்லிமெண்ட் அதை அப்ரூவ் பண்ணிடுச்சு, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸை க்ளோஸ் பண்ண சொல்லி. அது அடுத்த லெவலில் அப்ரூவல் வந்ததுன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கும். இந்த மீன் டைம் ஈரான் ரஷ்யா, சைனா, மற்ற இஸ்லாமிய நாடுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி தான் எஸ்கலேஷன் பத்தி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எஸ்கலேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே பிரைட் சான்சஸ் இருக்கு. அதுல அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா அவங்களுடைய முக்கியமான ஒரு பேசஸ் எல்லாமே அந்த ஏரியாவில் இருக்கு. கட்டார்ல இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு. பஹ்ரைன்ல அவங்களுடைய 5th ஃபிளீட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க இருக்கு. அதனால இதெல்லாம் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு ஏற்படும். இப்போ நியூக்ளியர் பிளான்ட் அதுதான் பிரச்சனையா ஈரானை தாக்குறதுக்கு? அப்படி இருந்தாலும் கூட அந்த அணு ஆயுதங்கள் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபடுறது ஈரான் மட்டுமாக இல்லை, பல்வேறு நாடுகள்ல அது சார்ந்த ஈடுபாடுகள்ல இருக்காங்க. இருந்தாலும் ஈரான் மீது இந்த தாக்குதல் இந்த காரணத்தை சொல்லி நடத்துறதுக்கு என்ன காரணம்? இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட், வெஸ்டர்ன் ஹிப்போக்ரஸின்னு கிளியராகவே நம்ம சொல்லலாம் அது. ஏன்னா அதனாலதான் அந்த காரணத்தினாலே தான் இந்தியா நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிங்கிறத இந்தியா சைன் பண்ண வைக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணாங்க. அதை தூக்கி எறிஞ்சிட்டோம் நம்ம. அது ஏன்னா இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் டாக்குமெண்ட்ங்கிறது நம்ம கிளியரா சொல்லிட்டோம். அதே சமயத்தில் நம்ம எப்போ நம்ம நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா நம்ம மாறணுமோ அஃபிஷியலா அதே அனௌன்ஸ் பண்ணி கிளியரா அனௌன்ஸ் பண்ணிட்டோம் 98ல். நம்மளை ஃபாலோ பண்ணி பாகிஸ்தானும் பண்ணிடுச்சு.
இஸ்ரேல் வந்துட்டு ஒரு கிளாண்டஸ்டைன் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அவங்க கிட்ட 90ல இருந்து 400 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் சில இதெல்லாம் தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ். 1968லயே அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் 63லயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜான் எஃப் கென்னடி பிரசிடெண்டா இருக்கும்போது அது ஒரு பெரிய ப்ராப்ளமா அவங்களுக்கு ஆச்சு. ஏன்னா ஜான் எஃப் கென்னடி இஸ்ரேல் நியூக்ளியர் ஸ்டேட்டா ஆச்சுன்னா நாங்க இனிமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோங்கிற அப்ரோச் அவர் எடுத்தாரு. அதனால ஜான் எஃப் கென்னடி 63ல மர்டர் பண்ணது மொசாடுன்னு நிறைய ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிங்கிறது வெஸ்டர்ன் மொனாப்பலி, அதாவது யூஎஸ், பிரிட்டன், பிரான்ஸ், இவங்க தான் மெயினா அந்த கண்ட்ரோல் வைக்கணும். மற்றவங்கள வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஷா ஆஃப் ஈரான் வந்துட்டு அமெரிக்கன் சிஐஏ என்ஜினியர் கூ மூலமா லீடரா வந்த 50ஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்பவே நியூக்ளியர் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டிக்கு ஈரான் வந்துட்டு சிக்னேட்டரி ஆயிடுச்சு. ஒரு இடம் சிக்னேட்டரி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் வரும் வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு. நார்த் கொரியாவுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்தப்ப நார்த் கொரியா இது அண்டர்ஸ்டுட், இது புரிஞ்சிருச்சு. அதனால 2003ல நார்த் கொரியா சொல்லிடுச்சு நான் என்பிடில இருந்து எக்ஸிட் ஆகிறோன்ட்டு. 2003ல எக்ஸிட் ஆன பிறகு 2006ல அவங்க நியூக்ளியர் வெப்பன் டெட்டனேட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப நார்த் கொரியா ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அமெரிக்கா என்ன சாங்ஷன்ஸ் அது பண்ணாலும் அது வேலைக்கு ஆகல அவங்க மேல. ஈரான் வந்துட்டு யூரோப்பியன் அமெரிக்கன் ரிலேஷன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுல அதுலயே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுடைய நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல ஓப்பனா இருந்திருக்கு. அந்த ஏஜென்சி மூலமா கம்ப்ளீட் இன்டெலிஜென்ஸ் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் இருக்கு. அதனால அவங்க நியூக்ளியர் வெப்பன் ஒரு சமயத்துல அவங்க வந்துட்டு இவங்க ஒன்றும் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணவும் முயற்சிக்கலங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்திருக்கு. ஆனாலும் ஏன் அட்டாக் பண்றாங்கன்னா பிரைமரிலி இட்ஸ் அ ஜியோ பொலிட்டிக்கல் கேம். ஒன்று வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு அங்கே டாமினன்ட் பாரா இருக்கணும், அதுக்கு முட்டுக்கட்டே மற்றவங்களெல்லாம் ஒழிச்சிட்டாங்க இப்போ. அதனால இப்போ முட்டுக்கட்டையா இருக்கிற ஈரானையும் டவுன் சைஸ் பண்ணணும். அவங்க ரிஜிம் சேஞ்ச் கிளியர் பண்ணோம்னா ஒரு ஃபேவரபிள் பிளேயபிள் ஒரு லீடர்ஷிப் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஈரான் உலகத்திலேயே 3rd லார்ஜஸ்ட் பெட்ரோலியம் ப்ரொடியூசர். அதே சமயத்தில் ஈரான் வந்துட்டு அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சுன்னா, அவங்க இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடுச்சுன்னா, இந்த அப்போ சைனா ரஷ்யாவெல்லாம் அவங்களாம் ஒரு வழியில் சமாளிக்க முடியுங்கிற ஆங்கிளில், ஜியோபொலிட்டிக்கல் ஆங்கிளில் தான் இந்த என்டையர் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஓகே, இப்போ இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படின்னாலும், ஈரான் வர்சஸ் அமெரிக்கா அப்படின்னாலும் ஆயுத பலம் என்ற அடிப்படையில் ஈரான் குறைவாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அப்படியே இருந்தாலும் கூட நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு அவங்க அங்க இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகள்ல பறந்து விரிஞ்சு செயல்படுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஈரானோட சேர்ந்து அந்த அட்டாக்கை தொடங்கினாங்க அப்படின்னா அப்போ அந்த ஒப்பீட்டை நம்ம எப்படி பார்க்கலாம்? இது ஈரான் அமெரிக்கா போர்ங்கிற சிச்சுவேஷன் வந்து ஃபுல்லா ஒரு லெவலுக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஃபுல் வெஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு பெரிய கலவரமா ஆயிடும். ஏன்னா நிறைய கிளர்ச்சியாளர்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சிருவாங்க. ஈரான்ல ஆகட்டும், சிரியா ஆகட்டும், இஸ்ரேலை சுற்றி இருக்கிற எல்லா நாடும், ஈஜிப்ட்லையும் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி லெபனான்ல ஏற்கனவே ஹெஸ்புல்லா இருக்காங்க, ஏமன்ல ஹவுதீஸ் இருக்காங்க. அதனால இந்த ஏரியாவே ஒரு கலவரமான ஏரியாவா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதில் வந்துட்டு இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அவங்க தான் ஸ்டேபிள் ஒரு கண்ட்ரிஸ், அங்கே அவங்களும் பாதிக்க ஆரம்பிக்கும். எல்லாமே மொனார்கிஸ். அதனால அவங்க பீப்புள் டே பவர் வர ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் அவங்களுக்கும் பெரிய டேஞ்சர். அதனால எல்லாமே ஒரு இதோட ஒரு டென்ஷனோட இருப்பாங்க எல்லாருமே. அதே சமயத்துல ஈரான் வந்துட்டு ஒரு மேஜர் சிவிலைசேஷன், பெர்ஷியன் சிவிலைசேஷன். அந்த ப்ரைட் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அதனால அவங்க ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் நிறையவே வரும் சைனாவில இருந்து, ரஷ்யாவில இருந்து. ஏன்னா இது ஒரு வேர்ல்ட் ஆர்டர் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சுங்கிறது, அந்த ஃபைட் தான் இதுங்கிறது கிளியரா டெவலப் ஆகுது. அவங்க சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்புறம் அமெரிக்காவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்ரின்னு சொன்னாலும் கூட 1945க்கு அப்புறம் எந்த ஒரு இன்டர்வென்ஷன்லயும் அமெரிக்கா வந்துட்டு வின் பண்ணது கிடையாது. கொரியா ஆகட்டும், வியட்நாம் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், ஈராக் ஆகட்டும், எல்லாமே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அவங்க எக்ஸிட் தான் ஆக முடிஞ்சது, தோல்வி அடைஞ்சு எக்ஸிட் தான் ஆக முடிஞ்சது ஒழிய அவங்களால ஃபுல்லா எதையுமே கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியல. லிபியா ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். அனாவசியமா லிபியாவில் போய்
இன்டர்ஃபியர் பண்ணி கடாஃபியை தூக்கி எறிஞ்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ லிபியா ஒரு கலவரத்திலே இருக்கு. சிரியாவுடைய கலவரம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நல்லா. அதனால இது வந்துட்டு எஸ்கலேட் ஆச்சுன்னா அமெரிக்கன் டாமினேஷன் கொஞ்சம் வேகமாவே டவுன் சைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு இதுல என்னவா இருக்கு? இப்போ ஈரான் பிரதிநிதி கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்காரு. ஸோ இதுல இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்றதும் அதோட முக்கியத்துவமும் என்ன? நம்ம இஸ்ரேலோட நம்மளுக்கு ட்ரேட் அப்புறம் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அந்த இது ரிலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன்று. ரெண்டாவது அமெரிக்காவுடைய இந்த போன 20 வருஷத்துல நிறையவே டெவலப் ஆயிருக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அமெரிக்காவோட. அதனால நம்ம வந்துட்டு ஒரு நியூட்ரல் பொசிஷனை எடுத்துட்டு எதுவுமே ஒரு கிளியரா நம்ம ஆர்டிகுலேட் பண்ணாம இருக்கிறோம். நம்ம இஸ்ரேலை கிரிட்டிசைஸ் பண்ண கிடையாது, அமெரிக்கன் இந்த ஆக்ஷனை கிரிட்டிசைஸ் பண்ண கிடையாது. ஆனா ஒரு எமர்ஜிங் கிரேட் பவர், ஒரு உலகத்துக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுக்கிற ஒரு மாரல் கெப்பாசிட்டி இருக்குன்னு நம்ம உலகமே நினைக்கும் போது, நம்மளும் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலா ரொம்ப ராங்கா இருக்கிற ஆக்ஷன்ஸை அதை கால் அவுட் பண்ணணும். அதை கட்டாயமா கண்டிக்கணும். இஸ்ரேல் ஒரு அக்ரெஷன் ஈரான் மேல தேவையில்லாத ஒரு அக்ரெஷனை நிகழ்த்தி இருக்குங்கிறத கட்டாயமா கண்டிச்சிருக்கணும். அதே சமயத்துல அமெரிக்காவுடைய இந்த அட்டாக்கும் ஒரு வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் நார்ம்ஸ், இன்டர்நேஷனல் லாங்கிறத கிளியரா கண்டிச்சிருக்கணும். இந்த இது வந்துட்டு நம்மளுடைய நிலைப்பாடு வந்துட்டு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லாத நிலைப்பாடுன்னு சொல்லுவேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த மோதல் சார்ந்து ட்ரம்ப்னுடைய தலையீடு, அதை தான் நிறுத்தின அந்த போரை அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்றார். அதற்கான ஒரு மறுப்பு என்ற வகையில இந்தியா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட நிலையிலையும் அது சொல்றார். அப்போ இந்த விஷயத்துல இந்தியா அதை கருத்தில் கொண்டு ஒரு நிலைப்பாடை எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? எடுக்கணும். ஏன்னா ட்ரம்ப் நிறைய பைத்தியக்காரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது அவருடைய ஒரு கேரக்டர், அவருடைய ஒரு ஹேபிட் அது. ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தான் அந்த அசிம் முனீர், ஃபீல்ட் மார்ஷல் அனீஸ் முனீர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்றதுக்கு ட்ரம்ப்பை வந்து நோபல் பிரைஸுக்கு, பீஸ் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றோம்ட்டு. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு பொசிஷன் எந்த கண்ட்ரியும் எடுத்திருக்க முடியாது. ஏன்னா அடுத்த நாளே இந்த அட்டாக் நடந்திருக்கு. அதனால உலகத்துல எல்லாமே இது ஒரு வேடிக்கையா பாக்குறாங்க. அதனால ட்ரம்ப்புடைய ஒரு மெகலோமேனியான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இது அதை வந்துட்டு அமெரிக்காவுக்கு அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஆர்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கான்ஸ்டன்டா வார்ஸ் கிரியேட் பண்றதுலயே இருக்கிறாங்க. இந்த வார்னிங் வந்துட்டு 1961லயே ஐக்கிய ஐஸ்னர் சொல்லியிருக்காரு. இது இப்ப அவங்க கண்ட்ரோல்ல மீறி அவங்க தான் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் நடத்திருக்காங்க. ட்ரம்ப் எலெக்ஷன்ல வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணது வார்ஸ் எல்லாம் நிறுத்துவேன், பீஸ் கொண்டு வருவேங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸ்ல தான் எலெக்ஷனை வின் பண்ணிருக்காரு. ஆனா இப்ப வந்துட்டு அது கம்ப்ளீட்டா எதிராக போயிருக்கு. மக்களுடைய இது அமெரிக்கன் பீப்புளுடைய ஸ்பிரிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அது ஆகுதுங்கிறது கிளியரா நிலைப்பாடு தெரியுது. நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுன்னா அப்புறம் வியட்நாம் வார்க்கு நடந்த ப்ரொட்டஸ்ட் மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட் வர்றதுக்கு யூஎஸ்ல வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை செக்மேட் பண்ணணுங்கிறதுக்காக பாகிஸ்தானை என்கரேஜ் பண்ற மாதிரி யூஎஸ் எப்பவுமே பண்ணிட்டு இருந்திருக்கு வெவ்வேறு ஆங்கிள். அதனால இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஒரு ட்ரஸ்ட்வர்தி பார்ட்னருங்கிற யாருமே அதை சப்போர்ட் பண்றது கிடையாது. நம்மளுடைய நிலைப்பாடை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாத்துக்கணும். யூஎஸ் நம்பி எதையுமே பண்ண முடியாது. உலகத்துல எந்த நாடும் அது இனி இப்பெல்லாம் பிலீவ் பண்றது கிடையாது. முக்கியமா இந்த 20 வருஷத்துல நடக்கிற விஷயங்களை பார்த்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதை மூடணும் அப்படின்ற முடிவை ஈரான் எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதனால அதிகமாக இந்தியா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 80% அங்க அந்த வழியாகத்தான் கச்சா எண்ணெய் இங்க கொண்டு வரப்படுது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஆனா மத்திய அரசு அதை மறுத்திருக்காங்க. டைவர்சிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்றாங்க. எது உண்மை? நம்ம நிறையவே டைவர்சிஃபை பண்ணிட்டோம். ஆனா உலகத்துல எந்த மாதிரி பாதிப்பு வரும்னா கச்சா எண்ணெயோட விலை ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுதான் மெயின் அவுட்புட். மற்ற நாடுங்கள்லாம் பெர்ஷியன் கல்ஃப், சவுதி அரேபியா இருந்து நிறைய இம்போர்ட் பண்றவங்களே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம நிறையவே மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து டைவர்சிஃபை பண்ணியாச்சு. இது ஆப்பிரிக்கன் நேஷன் நைஜீரியா ஆகட்டும், இல்லை ரஷ்யன் ஆயில் ஆகட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு.
கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய பாதிப்பு நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஈரான்ல நிறைய முக்கிய தளபதிகள் கொல்லப்படுறாங்க அப்படின்ற தகவல் வந்து தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கு. இப்போ கமேனி கூட அடுத்த உச்சபட்ச தலைவர் யார் அப்படின்ற பரிந்துரையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கார். ஒரு 3 பேரை வந்து பரிந்துரைத்திருக்கார் அப்படின்னு. ஸோ அவங்க எதற்குமே தயாராக இருக்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. 2ஆம் உலகப் போர்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். இது ஏன்னா மெயின் லீடரை வந்துட்டு நாக் அவுட் பண்ணோம்னா அப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஒரு இன்ஸ்டபிலிட்டி அந்த நாட்டுக்கு உண்டாகும். அப்ப போரை நடத்துறதுக்கோ போரை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கோ அவங்களுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகும். அந்த வீக்னஸ் எடுத்துட்டு நம்ம இது பண்ணலாங்கிறது டார்கெட்டட் அசாசினேஷன்ங்கிற ஒரு பிரின்சிபல் வந்துட்டு சிஐஏ, அமெரிக்கன் மிலிட்ரி, அப்புறம் இஸ்ரேல் அதில் பெரிய கில்லாடி அவங்க. அதனால இது ஒரு அவங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த போன 5 வருஷத்துல ஹெஸ்பல்லாவுடைய லீடர்ஷிப், நிறைய ஈரானியன் லீடர்ஸ், அப்புறம் மற்ற லீடர்ஸ், ஹமாஸ் லீடர்ஷிப் இதெல்லாமே பார்த்தோம்னா புரியும் நல்லா. அதுக்கு தயாராகி 2 விதமா தயார் பண்ணுவாங்க. ஈரான் அதுல ரொம்ப கிளியராகவே நல்லாவே தயார் பண்ணியிருக்கு. ஒரு லீடர்ஷிப் போச்சுன்னா அடுத்த லெவல் லீடர்ஷிப் ஈஸியா டக்குன்னு அதை டேக் ஓவர் பண்ணி அந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடத்த முடியுங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனால அதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நிறைய ப்ரொடெக்ஷன் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா அதையும் மீறி ஏதாவது நடந்ததுன்னா அப்ப அதுக்கான அடுத்த லெவல் லீடர்ஷிப் உடனே டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அதுல அதனுடைய எவிடன்ஸ் கிளியராகவே இருக்கு. ஓகே. இப்போ சமீப சில வருடங்களாகவே இப்போ ரஷ்யா உக்ரைன் போர், அதற்கு பிறகு இஸ்ரேல் பாலஸ்தீன போர், இப்போ இந்தியா பாகிஸ்தான் கிட்ட அதற்கு இடையில ஒரு போர் உருவாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போ அமெரிக்கா ஈரானை தாக்குறது, இந்த போர் சார்ந்த செயல்பாடுகள் சமீப காலமாக ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? நிறையவே எப்போ 2001 குளோபல் வார் ஆன் டெரரிசம் யூஎஸ் ஆரம்பிச்சதோ அது அப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அது ஜாஸ்தியா இருக்கு. அதனுடைய எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூஎஸ் 1991 சோவியத் யூனியன் மெல்ட் டவுன் ஆன பிறகு யூஎஸ்க்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நியோ கன்சர்வேட்டிவ்ஸ் சொல்ற ஒரு குரூப் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப அக்ரெசிவா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க லீடர்ஷிப்பும் அதுல இருந்து வந்திருக்கு அமெரிக்காவுக்கு. அதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? அது வேற பியர் காம்படிட்டர் யூஎஸ்க்கு வரக்கூடாது. அந்த மாதிரி டெவலப் பண்றவங்கள நம்ம டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே அடிச்சு வீழ்த்திடணும். அது ஒண்ணு. 2வது முக்கியமான ரிசோர்சஸ் இருக்கிற ரீஜன்ஸ் எல்லாமே அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ், அமெரிக்கன் கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறது. அதனாலதான் ஆயில் எனர்ஜி ரீஜன் வெஸ்ட் ஏஷியா அதை முதல்ல கண்ட்ரோல்ல கொண்டு வர பாக்குறாங்க. அதே சமயத்துல அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டா டெவலப் ஆகிற ஒரு கல்ச்சர், ஒரு சிவிலைசேஷன் அதையும் அடிக்கணுங்கிற ஒரு அப்ரோச் இருக்கு. கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ்னு சாமுவல் ஹண்டிங்டன் எழுதுனது இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அதனால இந்த ப்ராசஸ் வந்துட்டு 91ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா இப்போ ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வேற. ஏன்னா அதே ஆங்கிள் தான் அவங்க நேட்டோவை எக்ஸ்பேண்ட் பண்ணி யுக்ரைன் வாரையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா இப்போ வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷனா மாறினதுனால அது பெரிய ப்ராப்ளமா இருக்கு அவங்களுக்கு. அதே சமயத்துல சிரியா வீழ்த்துறது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி. ஆனா சைனாவும் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா டெவலப் ஆன உடனே ரஷ்யா சைனா வர பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனது பிறகு இது ஒரு பவர் டிரான்சிஷன் நம்ம சொல்லுவோம். அதை இப்ப இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் டாமினேஷன், கிட்டத்தட்ட 400 வருஷமா இருக்கிற வெஸ்டர்ன் டாமினேஷன் வேர்ல்ட்ல இருக்கிறது, அதை சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி குளோபல் சவுத்ல இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பிரிக்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை மாற்றும், ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை மாற்றும். அப்ப அமெரிக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் குறைய ஆரம்பிக்கும். இந்த சிச்சுவேஷன்ல இந்த எக்ஸிஸ்டிங் ஹெஜமான் சொல்லுவோம் அமெரிக்கா, அந்த ஹெஜமான் வந்துட்டு இந்த மாதிரி வார்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய வார்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய இன்ஸ்டபிலிட்டி உண்டாகும். அதில் வந்துட்டு நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை சேஃப்கார்ட் பண்ணி ஹெஜமனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாங்கிற ஒரு அப்ரோச் அது. அதனாலதான் இப்ப இஸ்ரேல் வந்துட்டு ஈரானை அட்டாக் பண்ண உடனே இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லுவேன். பிரிட்டன், பிரான்ஸ் 2 நாட்டுடைய தலைவர்களும் இஸ்ரேல் ஹேஸ் அ ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ். இதுல அக்ரெசரா இருக்கிறவரை போய் எப்படி போய் செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம சொல்ல முடியும்? அது ஒண்ணு.
ரெண்டாவது ஈரான் வந்துட்டு நியூக்ளியர் வெப்பன் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தி பேசுறது கிடையாது. இதெல்லாம் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்த உடனே குளோபல் சவுத் எல்லாமே பிரிக்ஸோட அலைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். இன்னும் ஒரு 20 இயர்ஸ்ல இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு மல்டிபோலர் வேர்ல்டு வந்துட்டு டெவலப் ஆகும். அது அமெரிக்கா அக்செப்ட் பண்ணாதான் அது ஸ்டேபிளா இருக்க முடியும். அக்செப்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி வார்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. நன்றி திரு மாதேஸ்வரன். இங்க ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான பிரச்சனை என்ன, அமெரிக்காவினுடைய தலையீடு எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது சார்ந்த ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.